இந்த வீடியோவில் நான் ஒரு 8 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். அந்த 8 ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி உங்களோட ஒர்க்கிங் ஃபோன் நம்பரை கொடுங்க. நிறைய பேர் வந்து அவங்க அப்பாவோட ஃபோன் நம்பர், இல்லை அம்மாவோட ஃபோன் நம்பர், இல்லை பிரதரோட ஃபோன் நம்பர்லாம் கொடுப்பாங்க. அப்போது இன்டர்வியூ உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு அன்னோன் பர்சன்ட்டை அவங்களோட கால் லேண்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து உங்களுக்கு திரும்ப கால் பண்ண மாட்டாங்க. ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த காலை வந்து எப்போவுமே அட்டன் பண்ணுற பொசிஷன்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு இன்டர்வியூவர் உங்களுக்கு வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் கால் பண்ணுவாங்க. ஃபாலோ அப் கால் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபாலோ அப் கால் வராது. மேபி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஹை டிமாண்டிங் ரோலுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மேபி ஒரு ஃபாலோ அப் கால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா மேபி ஒன்லி ஒன் கால் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுங்க. அந்த ஃபோனை அட்டன் பண்ணுற பொசிஷனில் எப்போவுமே இருந்துக்கோங்க. அட்டன் பண்ண முடியாட்டினா கூட அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 2, நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்குன்னே ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்குள்ளே வரும்போது ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த இமெயில் ஐடிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்களோட நேமையும் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு ஃபேவரட் ஆக்டர் இல்லாட்டினா ஏதாவது ஒரு அடமொழி வைக்கிற மாதிரி ஒரு இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இமெயில் ஐடியை வந்து ஒரு ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ரெஸ்யூமை ஆட் பண்ணாதீங்க. ஸோ எப்போவுமே ஒரு கம்யூனிகேஷன் இமெயிலாக ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு இமெயில் ஐடியை செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமெயில் ஐடியை எப்போவுமே வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இமெயில்ஸ் வருதா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஒரு வேலிடான இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பில் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலோட யூஆர்எலை உங்களோட ரெஸ்யூமில் கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா உங்களோட ரெஸ்யூமில் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும், உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் வேறு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது வந்து ஒரு மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எப்போவுமே ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்டின் யூஆர்எலை உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூவர் உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பரை கரெக்டாக வச்சுக்கோங்க. செகண்டு ஒரு ப்ராப்பரான இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேர்டு உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலோட யூஆர்எலை உங்களோட இமெயில் ஐடியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டெப், நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை ஒரு 1 பேஜ் ரெஸ்யூமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் கண்டிப்பாக அது 1 பேஜ் ரெஸ்யூமாக இருக்கிறது ரொம்ப பெட்டர். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கூட இருந்துச்சுன்னா மேபி 2 பேஜஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட அந்த பேஜஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். பட் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை 1 பேஜ் ரெஸ்யூமாகவே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப்பு, நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூமை பார்த்து உங்களோட ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. மேபி அவங்களோட டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அவங்களோட கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து உங்களோட ரெஸ்யூமை பில்ட் பண்ணாதீங்க. ஸோ ஏன் அப்படின்னா நான் கேம்பஸ் இன்டர்வியூக்கெலாம் போகும்பொழுது நிறைய கேண்டிடேட்ஸோட ரெஸ்யூம் எல்லா டெம்ப்ளேட்டும் ஒன்றா தான் இருக்கும், கண்டென்ட் அப்ஜெக்டிவ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், வேறு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இது வந்து உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கெரியர் நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஒரு ஜாபுக்காக நீங்கள் இந்த ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்களோட ரெஸ்யூமுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். உட்காந்து ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்கள். மேபி உங்களோட டெம்ப்ளேட்டை வேணால் காப்பி பண்ணிக்கோங்க. பட் என்டையர் கண்டென்ட்டை என்றைக்குமே காப்பி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 6, உங்களோட ஸ்கில்லை உங்களோட ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து காலேஜ் படிக்கிறது இல்லை ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறது எல்லாமே இந்த ஒரே ஒரு செக்ஷனை அப்டேட் பண்ணுறதுக்கு தாங்க. ஏன் அப்படின்னா இன்டர்வியூவர் மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்கில்லை பார்த்து அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்கில்லில் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக தான் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க உங்களுக்கு கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் எந்த ஸ்கில்லுமே டெக்னிக்கல் ரிலவெண்ட்டாக நீங்கள் கொடுக்கல அப்படின்னா சான்ஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரீ டிஃபைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் என்னோடய ரெஸ்யூமில் ஆட் பண்ணுவேன் அப்படின்றத ஃபஸ்ட்டே நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்கில்லுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் படிச்சிருக்கணும்.
நான் பார்த்து நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களோட ஆடியன்ஸுக்கு வந்து எம்எஸ் எக்ஸல் படித்து அதை உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்கள், எம்எஸ் வேர்டை கிரியேட் பண்ணி அதை உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா டேட்டா அனாலிஸ்ட் ரோல் எடுப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து அது செட் ஆகும். ஆனால் நான் பார்க்கும்போது நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எக்ஸலில் கொண்டு போய் உள்ளே போடுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தட் இஸ் அ பேசிக், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் நான் சொல்கிறது என்னென்னா உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த செக்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள்னா வெப் டெவலப்மெண்ட் எனக்கு தெரியும், அதுக்கு HTML, CSS, JavaScript, மேபி ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் லைக் ஆங்குலர் ஆர் ரியாக்ட் ஜேஎஸ் லைப்ரரி தெரியும் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து ஜாவா ஆர் பைத்தான் ஆர் C++, இது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் SQL எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணுறதா உங்களோட ரெஸ்யூமுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும். ஸோ அப்போ உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுங்கள். இன்னொரு தப்பான விஷயம் நிறைய கேண்டிடேட்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 2 days ஒர்க் ஷாப் வந்து மேபி போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஒர்க் ஷாப் போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிவிட்டு அதை அவங்களோட ஸ்கில்லில் கொண்டு போய் ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் பெரிய மிஸ்டேக் வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் பண்ணுறது. ஸோ அதை ஆட் பண்ணாங்கன்னா இன்டர்வியூவர் என்ன நினைப்பாங்க, ஓகே உங்களுக்கு இது எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சி அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். பட் 2 daysல டீப்பராக நீங்கள் எதையுமே லேர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன விஷயம் உங்களுக்கு நல்லா கிளியராக 100% இல்லாட்டினா நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை மட்டும் உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்கள். வேறு எதையுமே ஆட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்டெப் 7, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சு அந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும். நிறைய கேண்டிடேட்ஸ் இந்த விஷயத்துலையும் தப்பு பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை செய்யாத ப்ராஜெக்டை அவங்க செஞ்ச மாதிரி அவங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து மோஸ்ட்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, என்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கான், இதை வச்சு தான் அவன்கிட்ட கொஷினே கேட்பேன். ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட கொஷின் கேட்கும்பொழுது அந்த ப்ராஜெக்டை பற்றின டெப்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அதனாலேயே அவங்க வந்து அந்த இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போதே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில் எனக்கு வேணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். ஒரு ப்ராஜெக்டை செய்யுங்க. திஸ் இஸ் வெரி சீரியஸ். நீங்கள் அந்த ப்ராஜெக்டை நீங்களாகவே செஞ்சீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட் வந்து அதிகமாக இருக்கும். நான் யூஸ்வலாக என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை செய்யுங்க, அந்த ப்ராஜெக்டை செஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூ கேட்டாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு காட்டினா அவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகிறீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து செலக்டும் ஆகிருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்யுங்க. அந்த ப்ராஜெக்டை ஏதாவது மேபி நீங்கள் மொபைல் ஆப் டெவலப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஒரு வெப் அப்ளிகேஷன் செஞ்சுருந்தீங்கன்னா அதை ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வைங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை சூஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டெப் நம்பர் 8, நீங்கள் ஒரு இன்டர்வியூ வந்து கேம்பஸ் இன்டர்வியூ இல்லாமல் வெளியில் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க செட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட் போட்டிருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வேணும், இந்த ரெக்குவயர்மெண்ட் மீட் பண்ணுறவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமை திரும்ப எடுத்து அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமை அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ண ரெஸ்யூமை தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த 8 ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சான்ஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொரு சிம்பிளான ஒரு ஹேக் தான் சொல்கிறாங்க. நீங்கள் ரெஸ்யூமில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 80% உங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃபர்தராக இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.